நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி எஸ் மணியன் பேசுகின்றேன். தற்கால ஜோதிட மேதை வராகமிகிரரின் மறு அவதாரம், பராசர முனிவரின் மறு அவதாரம் என்று கூட சொல்லலாம். அவர்கள் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் பாவக்கிரகங்களின் சூட்சும வலு என்ற புஸ்தகத்தில் கலைஞர் ஐயா அவர்களினுடைய ஜாதகத்தை விவரித்து எழுதியுள்ளார்கள். கலைஞர் எனும் மகாபுருஷன் என்ற தலைப்பிலே அவர்கள் எழுத்து வடிவில் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் நோக்கத்தில், எல்லோரும் பயன்பெற வேண்டும், ஜோதிட நண்பர்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை வாசிக்கின்றேன். அவர்களுடைய கருத்தை அப்படியே வாசிக்கின்றேன். கேட்டு பயன்பெறுங்கள். கலைஞரனும் மகாபுருஷன் பலவிதமான யோகங்களின் ஒட்டுமொத்த குவியலான ஒரு ஜாதகத்தை கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் அமரத்துவம் பெற்றுவிட்டார்கள். கலைஞர் நல்ல விதமாக இயங்கிக் கொண்டிருந்த போதே அவரோட ஜாதகத்தை 2 முறை விவரித்து எழுதியிருந்தேன். அதாவது ஐயா ஜோதிட கலையரசு ஆதித்ய குரு ஐயா எழுதியிருக்கிறார்கள். ஜோதிடம் உணரப்பட்ட சுமார் 2000 வருட காலத்திற்கு முன் நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஒரு பேரரசனின் ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லிய அனைத்து விதிகளையும் நம் காலத்தில் முழுமையாக கொண்டிருந்த பூரண மகாராஜயோக ஜாதகம் கலைஞருடையது. ஜோதிடத்தை மறுப்பவர்களுக்கும் இதனை ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லுபவர்களுக்கும் கலைஞரின் ஜாதகமே ஒரு தெளிவான பதிலாக அமையும். ஒரு வகையில் இது ஒரு கடுமையான முரண்பாடுதான். ஜோதிடத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்பாத ஒரு மாபெரும் பகுத்தறிவாளரின் ஜாதகத்தையே அந்த கலையை மெய்ப்பிப்பதற்கு சொல்வதை போன்ற நகைப்பிற்கு உட்பட்ட முரண் வேறு எதுவும் இல்லை. ஆனால் உலகில் அனைத்துமே முரண்களின் மேல்தான் அமர்ந்திருக்கிறது. இந்தியாவிலும் உலக அளவிலும் வேறு எவருமே இல்லாத வகையில் மிக நீண்ட காலம் அதிகாரத்திலும் ஆளுமை திறனோடும் இருந்து, குறிப்பாக தன்னுடைய இறுதிக்காலம் வரை அரசியலில் ஓய்வு பெறாமல், தான் பங்கெடுத்த எந்த தேர்தலிலும் தோல்வியும் பெறாமல் மறையும் நாள் வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து, பதவியில் இல்லாவிட்டாலும் கோடிக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களில் முதல்வராகவே இருந்தவர் கலைஞர் அவர்கள். அவரது ஜாதகத்தை பல்வேறு யோதிடர்கள் பல நிலைகளில் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். நானும், அதாவது ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய பாணியில் இதுவரை யாரும் சொல்லாத விதத்தில் கலைஞரின் யோகா அமைப்புகளை விளக்கி எழுதியிருந்தேன். அது அவரது பார்வைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அவரது உயர்வுக்கு காரணமான யோகா அமைப்புகளை பலர் பல்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும், ஜோதிடத்தில் எதையும் ஆழமாக உள்ளே சென்று விளக்கும் நான் கலைஞரை ஒரு மகா தலைவர் என்ற நிலைக்கு உயர்த்தியது அவருடைய ஜாதகத்தில் இருந்த சிவராஜயோகம் என்கின்ற அமைப்பு மட்டுமே என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். சிவராஜயோகம் என்பது சூரியனை குரு நேருக்கு நேர் நின்று வலிமையுடன் பார்ப்பதால் அமையும் யோகம் என்று வேத ஜோதிடம் குறிப்பிடுகிறது. நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் நூற்றுக்கணக்கான அதிர்ஷ்டம் தரும் யோக அமைப்புகளை குறிப்பிட்டிருந்தாலும், அவற்றில் சிலவற்றை மட்டும்தான் மிகவும் அரிதாக ராஜயோகம் என்கின்ற அடைமொழியில் சொல்கிறார்கள். அதிலும் மிகவும் தனிப்பட்டு சொல்லத்தக்கது இந்த சிவராஜ யோகமாகும். இது ஒருவரை உயர்நிலை தலைவனாக்கும் சிறந்த அமைப்பாகும்.
இந்த யோகம் கலைஞருக்கு பூரணமாக அமைந்திருந்தது. ஜோதிடத்தில் சூரியன் தலைமை கிரகமாக குறிப்பிடப்படுகின்றார். வலுப்பற்ற சூரியனை கொண்ட அமைப்பில் பிறந்தவர்கள் ஜாதகத்தின் மற்ற நிலைகளுக்கேற்றபடி 10 பேருக்கு தலைவனாகவோ 10,000 பேருக்கு அல்லது பல கோடி நபர்களுக்கு தலைவராகவோ இருப்பார்கள் என்பது ஜோதிட விதி. ஜோதிடத்தில் குருக்கிரகம் மிகச்சிறந்த நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கோளாக குறிப்பிடப்படுகிறது. இயற்கையிலேயே நற்பலன்களை தரக்கூடிய குரு தலைமை தாங்க வைக்கும் முதல் நிலை கிரகமான சூரியனை தனது மேம்பட்ட சுபபார்வையால் நேருக்கு நேர் பார்க்கும் நிலை அமையும் போது ஒருவருக்கு பிறவியிலேயே அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு வந்துவிடுகிறது. இதனையே ஜோதிட ஞானிகள் ராஜயோகம் என்று சொன்னார்கள். விஞ்ஞான ரீதியில் இதை பார்த்தாலும் சூரியன் இல்லாமல் நாம் இல்லை, அனைத்திற்கும் முதல்வன் சூரியன்தான். நம்முடைய சூரிய மண்டலத்தின் நாயகனும் அவன்தான். அவனை சுற்றியே அனைத்தும் இயங்குகின்றன, உயிர் வாழ்கின்றன. ஜோதிடத்திலும் சூரியன் வலுப்பெற்று பிறப்பவர்களை சுற்றியே அனைத்தும் இயங்கும். அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேல் இந்திய அரசியல் கலைஞரை சுற்றியே இயங்கியதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியன் இருந்த நிலையே காரணம். உலகின் மேலான இந்து மதம் சூரியனைத்தான் சிவன் என்ற பெயரில் அனைத்திற்கும் மூலவனாக வணங்குகிறது. கதிரவன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் நிலையில் அந்த ஜாதகரே ஆதவனை போன்று ஜொலிப்பார் என்பதைத்தான் வேத ஜோதிடம் சூரியன் சுகத்துவமாகி இந்த யோகம் உள்ளவன் சிவனை போன்று முதல்வனாக இருப்பான் என்ற அர்த்தத்தில் சிவ ராஜயோகம் என்று சொன்னது. கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து உச்சம் பெற்ற நண்பன் செவ்வாயின் வீட்டில் வலுப்பெற்று அமர்ந்த குருவின் நேர் பார்வையை பெறுகிறார்கள். இதில் இன்னொரு ராஜ்ய கிரகமான அவரது லக்னாதிபதி சந்திரன் உச்சத்தினை அடுத்த மூலத்திரியோண அளவில் வளர்வரை நிலையில் இருப்பது வெகு சிறப்பான அமைப்பாகும். நான் அடிக்கடி சொல்லியுள்ளபடி, அதாவது ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியபடி, தலைமை தாங்க வைக்கும் சூரியன் திக்பலம் எனப்படும் 10ஆம் இடத்திற்கு அருகில் இருக்க பிறந்தவர்கள் அரசு பணியிலும் அரசியலிலும் சாதிக்கும் நிலையை அடைவார்கள். கலைஞரின் ஜாதகத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்றிருப்பார். இதில் சந்திரன் அவருக்கு அனைத்து மேன்மைகளையும் அளிக்கும் லக்னாதிபதியாகி உச்சத்திற்கு அருகில் இருந்த உரை அமைப்புத்தான் அவரை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களிலும் தலைவராக நிலைநிறுத்தியது. அரசியலில் கடைசி வரை தோல்வியடையாமல் தன்னுடைய அந்திம நாள் வரை சட்டமன்ற உறுப்பினராக அவரை இருக்க வைத்ததும் இந்த அமைப்புத்தான். கலைஞர் அவர்களின் ஜாதகத்தை விளக்கும்போது ஒருமுறை நட்பு கிரகங்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருக்கின்ற அமைப்பில் லக்கணமும் லக்னாதிபதியும் வலுத்து அமர்ந்து நான் பார்த்த ஒரே ஜாதகம் இதுதான் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும் நிலையில் இருக்கும் நான் இப்போது குறிப்பிடும் இந்த மேலான அமைப்பினை கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். இது ஒன்றே அவர் கோடிக்கணக்கான மக்களின் மகத்தான தலைவர் என்பதை நிரூபிக்கும் ஒரு ஜோதிட அமைப்பாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோர் ஒத்த கருத்துள்ள நண்பர்களாகவும், சுக்கிரன், சனி, புதன் ஆகியோர் இவர்களுக்கு எதிர்த்தரப்பில் உள்ள ஒற்றுமையான நண்பர்களாகவும் குறிப்பிடப்படுகிறார்கள். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிர்நிலையில் உள்ளவர்களோடு இணைவதும் பார்த்து கொள்வதும் இருவருமே பலவீனமாக்கும் என்பது விதி. வானில் எப்போதாவது மிக அரிதாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அனைத்து கிரகங்களும் நண்பர்கள் சேர்ந்த பார்க்கும் நிலையில் அமையும். அதுபோன்ற உன்னத நொடியில் பிறந்தவர் கலைஞர். அவரது ஜாதகத்தில் மேலே சொன்ன அமைப்பான குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் ஆகியோர் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் அமர்ந்து ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள்.
சுக்கிரன், சனி, புதன் ஆகியோர் இதே போன்று தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் அமர்ந்திருப்பார்கள். இதன் மூலம் எந்த ஒரு கிரகமும் பலவீனமடையாமல் 9 கிரகங்களும் சுயத்தன்மையோடு அமைந்த நொடியில் பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு பேரரசன் கலைஞன் அவர்கள். அவரை போன்ற அபூர்வமான ஜாதகத்தை கொண்ட இன்னொரு மகா தலைமையாளன் பிறப்பதற்கு இன்னும் சில நூற்றாண்டுகள் ஆகலாம். அதுவரை கலைஞர் ஒருவரே இதுபோன்ற மகத்தான யோகங்களை கொண்ட ஜாதகராக இருப்பார். கலைஞரின் மரணத்தின் போது கோள்களின் நிலை என்ன? ஜோதிடப்படி ஒருவரின் மரணத்தை தெளிவாக அறிவதற்கு அவருடைய துல்லியமான பிறந்த நேரம் தேவை. நேரம் சரியாக இருந்தால்தான் ஒருவரின் வாழ்க்கை சம்பவங்கள் அந்தரம் எனப்படும் குறுகிய நாட்கணக்கில் உணர முடியும். கலைஞரின் துல்லியமான பிறந்த நேரம் எவருக்கும் தெரியாது. ஒரு அரை மணி நேர இடைவெளியில் தோராயமாகத்தான் அவரது பிறந்த நேரம் கணிக்கப்படுகிறது. ஜாதகப்படி பிறந்த நேரம் துல்லியமாக இல்லாத நிலையில் கோட்சாரம் எனப்படும் அன்றைய வான்கோள்கள் நிலைகளை வைத்துத்தான் ஓரளவு மரண காலத்தை சொல்ல முடியும். கோட்சார நிலைப்படி கலைஞரின் லக்னாதிபதியான சந்திரன் வலுவிழக்கும் நாளில் கலைஞரின் மறைவு இருக்கும் என்பதே பெரும்பான்மையான ஒரு ஜோதிட கணிப்பாக இருந்தது. நானும் முகநூல் எனப்படும் ஃபேஸ்புக்கில் இந்த நூற்றாண்டின் மிக பெரும் சந்திரகிரகணத்தன்று தமிழ்நாட்டை இருள் சூழும் என்று பதிவிட்டிருந்தேன். கலைஞர் ஒரு மகாபுருஷன் என்ற நிலையில் அவரது மரணமும் ஒருவித உன்னத அமைப்பாகவே இருக்க வேண்டும். சாதாரணமானவர்களுக்கு சந்திரன் மாதம் ஒரு முறை மறையும் அமாவாசை அன்றோ அல்லது அதற்கு முன் நாட்களிலோ முடிவு ஏற்படும். ஆனால் கலைஞர்கள் பௌர்ணமி அன்று நிகழ்ந்த ஒரு அமாவாசையின் போது, அதாவது இந்த நூற்றாண்டின் சிறப்பு சந்திர கிரகணத்தன்று செயலிழந்தார். கடந்த ஜூலை மாதம் 28ஆம் நாள் அதிகாலை சந்திர கிரகணம் நடந்து கொண்டிருந்த போது கிரகணத்தின் உச்சகட்டமாக சந்திரன் முழுமையாக மறைக்கப்பட்டிருந்த அமாவாசை போன்ற வேளையில்தான் கலைஞர் அவர்கள் செயலிழந்தார்கள். கிரகணம் உச்சத்தில் இருந்தபோதுதான் தமது உயிர் செயல்பாடுகள் முடங்கிய நிலையில் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு நள்ளிரவில் கலைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு கண் விழிக்கவே இல்லை, சுயநினைவிலும் இல்லை. ஜோதிடப்படி அவரது மரணம் கடந்த சந்திர கிரகணத்தன்றே நிகழ்வுற்றது என்று ஐயா ஆதித்யகுருஜி அவர்கள் கூறுகிறார்கள். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.